ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீம்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பீம்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பீம் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ராட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் ஆர் homogeneous materials particles and whose length is larger when compared to its breadth like thing. என்னென்னா இப்போ ஒரு ராட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே பார்க்க முடியுது, இதோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது, பிரெத் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் அ பீம். பீம் இஸ் அ கைண்ட் ஆஃப் ராட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் homogeneous particles and whose length is larger when compared to its breadth. ஓகேவா, தட் இஸ் பீம். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, வாட் இஸ் அ பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றத பார்க்கணுன்னா, இப்போ ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ராட் எடுத்துக்கிட்டு இந்த கார்னரில் வந்து நம்ம ஏதாவது லோடு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, லோட் இஸ் நத்திங் பட் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெவி பார்ட்டிக்கல் ஆர் சம்திங், ஏதாவது ஒரு திங்ஸ் அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது லோட், ஏதாவது ஒரு வெயிட் உள்ள ஒரு பொருளை வச்சிங்கன்னா இந்த ராடு வந்து லைட்டாக இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இப்படி பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு ரீஸ்டோரிங் கப்பிள் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து எக்ஸ்டர்னல் கப்பிள். நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்படி ஒரு ஆக்ட் ஆகிறதுனால இங்கே ஒரு கப்பிள் உருவாகும். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் கப்பிள். ஸோ இப்படி வரும்போது இங்கே உள்ளே இன்னொரு கைண்ட் ஆஃப் அனதர் ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். தட் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் கப்பிள் which tries to bring back to its original position. இங்கே உள்ள ஒரு ரீஸ்டோரிங் கப்பிள் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு இன்டர்னல் கப்பிள். ஸோ அட் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அப்படி ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன ஆகுனா, இந்த வெளில வர எக்ஸ்டர்னல் கப்பிள் வந்து வில் பி பேலன்ஸ்ட் பை த இன்டர்னல் கப்பிள். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் திங். ஓகேவா, த எக்ஸ்டர்னல் கப்பிள் விச் இஸ் யூஸ்டு டு ரீஸ்டோர், the external couple will be restored by the restore couple. The moment of couple which is used to restore the external couple produced due to the load is called as bending moment. ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பார்க்குறோன்னா, ஆஸ் வி கேன் ஏபிள் டு சி தட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த லோயர் பார்ட்டில். அண்ட் அப்பர் பார்ட்டில் வந்து இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த இடம் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ என்ன ஆகும்னா, லோயர் பார்ட் வில் பி கம்ப்ரெஸ்ட் அண்ட் அப்பர் பார்ட் வில் பி எக்ஸ்பேண்டட். ஸோ என்ன ஆகும்னா, தெர் இஸ் ஒன் பிளேன், தட் இஸ் நடுவில் ஒரு பிளேன் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரல் பிளேன் ஆர் நியூட்ரல் சர்ஃபேஸ். அது என்னென்னா, வேர் தெர் இஸ் நோ கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வில் பி ப்ரொடியூஸ். இப்போ இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இந்த இடம் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, இந்த பிளேன் வரும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகிறது கம்மியாயிரும். இப்போ மேலேருந்து இப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிளேன் மாதிரி இருக்கும், பெர்பெண்டிகுலர். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரல் சர்ஃபேஸ் ஆர் நியூட்ரல் பிளேன். ஸோ ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட் சும்மா ஒரு பேசிக் தான். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு பீம் எடுத்துக்கிறோம், ABCDB த கைண்ட் ஆஃப் பீம். ஓகேவா, விச் இஸ் லோடட் அட் த எண்ட். லோடட் அட் த எண்ட்னா இந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு வெயிட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். ஸோ ஹியர் வி கேன் கிளாம்ப் தட். கிளாம்ப்னா என்னென்னா, ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், லோடை வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுனா ABCD. ஓகேவா, இது ஒரு பீம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரல் சர்ஃபேஸ் இந்த இடத்துல நடுவில் இருக்கும். அந்த இடம் வந்து பார்க்க உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கும், பட் அந்த இடத்துல வந்து நோ கம்ப்ரெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வில் பி ப்ரொடியூஸ். தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரல் சர்ஃபேஸ் ஆர் நியூட்ரல் பிளேன். ஓகே, ஸோ இப்படி லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து we have to take a small filament. ஃபிலமெண்ட்னா என்னென்னா, இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதில் ஒரு குட்டி பார்ட்டு, லைக் ஒரு சிங்கிள் பீஸ், இதில் இவ்வளோ ஹோல் பீஸ்லேருந்து ஒரு குட்டி பீஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு குட்டி ஃபிலமெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் எடுத்து தனியாக அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும், பெண்டிங்காக இருக்கா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இது ஒரு நியூட்ரல் பிளேன். ஓகேவா, நியூட்ரல் பிளேன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி ஒரு குட்டி ஃபிலமெண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து Pன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த வந்து நம்ம Qன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், திஸ் இஸ் P', இங்கே வந்து ஒரு Q' வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது Pக்கும் P' உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம Yன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுலேருந்து ஒரு குட்டி பீஸ் எடுத்து அதை நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா,
as we can able to see that it forms a kind of arc of the circle மாதிரி இருக்குது. ஸோ arc of the circle we can draw like this, and this will be an angle, and இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸோட லென்த் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பீக்கும் பி டேஷ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒயின்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிக்யூ? இப்போ பியிலேருந்து இங்கே கியூ வரைக்கும் என்ன லென்த் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தீட்டா ஈக்குவல் டு L/R அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிக்யூ தீட்டா ஆர் இதை வச்சு நம்ம எப்படி இது ரிலேஷன் எழுதலாம்னா தீட்டா ஈக்குவல் டு லென்த் வந்து இதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும் பிக்யூவோடது. ஸோ அதை பிக்யூன்னு வச்சுக்கிறேன். ஆர் வந்து நம்ம இங்கே பிக் ஆர் வச்சுருக்கோம். ஸோ பிக்யூ ஈக்குவல் டு தீட்டா ஆர். ஸோ இப்போ அதே மாதிரி பி டேஷ் டு கியூ டேஷ் அப்படின்றத பார்க்கணும், அதோட லென்த் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் நமக்கு அதே சேம் ஃபார்மில் தான், தீட்டா ஈக்குவல் டு இங்கே வந்து ஆனால் நம்ம வந்து லென்த் வந்து இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வெறும் இது இருந்தது. ஸோ நம்ம இங்கே வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு குட்டி லென்த் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதால் வந்து பி டேஷ் கியூ டேஷ் by r plus y. So p dash q dash is nothing but theta into r plus y. இங்கே வந்து pq equal to theta r and p dash equal to r plus y. ஸோ ஓகேவா? இப்போ இது ரெண்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயின் என்னன்றது நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் லென்த் டு லைக் ஒரிஜினல் டைமென்ஷன், அந்த அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்குன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ இங்கே இது எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோன்னா இப்போ இங்கே பி டேஷ் பிக்யூ வந்து தீட்டா ஆர், பி டேஷ் கியூ டேஷ் வந்து தீட்டா இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குன்னா ஸோ நமக்கு எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, பி டேஷ் பி கியூலேருந்து பி டேஷ் கியூ டேஷ் எவ்வளோ அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து இவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது, எவ்வளோ இதுக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ் என்னென்னா பி டேஷ் கியூ டேஷ் மைனஸ் பிக்யூ. இட்ஸ் நத்திங் பட் theta into r plus y minus theta r. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து theta y அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஒரிஜினல் லென்த் எவ்வளோ? ஒரிஜினல் இஸ் நத்திங் பட் பிக்யூலேருந்து தான் ஒரிஜினல், பிக்யூலேருந்து பி டேஷ் கியூ டேஷாக மாதிரி இருக்கும். இந்த பிக்யூன்றது தான் ஒரிஜினல் லென்த் எவ்வளோ? பிக்யூ இஸ் நத்திங் பட் தீட்டா ஆர். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும், நம்ம லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் பை அந்த இந்த இடத்துல வச்சுக்கலாம், இங்கே வந்து ஓகேவா? ஓகே, நமக்கு இப்போ இங்கே ஸ்ட்ரெயின் என்ன, சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன் அதானே. ஸோ இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து தீட்டா ஒய் இருக்குது, ஒரிஜினல் வந்து தீட்டா ஆர் இருக்குது. ஸோ தீட்டா கேன்சல் அண்ட் ஒய் ஆர் அப்படின்றது வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா தெர் இஸ் நோ ஃபோர்ஸஸ், ஷியர் ஃபோர்ஸ் ஆர் ஷியர் ஃபோர்ஸ் இல்லை, அண்டு பல்க் மாடுலஸ்லாம் இங்கே ரிலேட் ஆகாது. நத்திங் பட் யங்ஸ் மாடுலஸ் மட்டும்தான் இங்கே வரும். ஏன்னா வந்து ஆக்ஸ் அலாங் த ஃபோர்ஸஸ் ஆக்சிங் அலாங் த லென்த். ஸோ ஒன்லி கம்ப்ரெஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ play of role in tangential forces or kind of pressure and bulk modulus things அதெல்லாம் இங்கே வராது. ஸோ ஒன்லி இங்கே உங்களுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் தான் இங்கே கான்செப்டாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும், யங்ஸ் மாடுலஸ் இஸ் நத்திங் பட் யங்ஸ் மாடுலஸ் என்ன ரிலேஷன் நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடியே படிச்சிருந்தா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். யங்ஸ் மாடுலஸ்னால் P cash Q dash. ஓகே,
யங்ஸ் மாடுலஸ். ஓகே, யங்ஸ் மாடுலஸ் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு தெரியும் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். லாங் ஸ்ட்ரெஸ் பை லாங் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் எலாஸ்டிக் மாடுலசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாங்கிடியூனல்ன்றதுனால இங்கே யங்ஸ் மாடுலஸ் வச்சுருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், E இன்ட்டு இந்த லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஸோ நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ஸ்ட்ரெயின். நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து Y/R அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொரு ரிலேஷன் தெரியும். ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்ட் பர் யூனிட் ஏரியா. ஸோ நமக்கு இங்கே இது லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ்னால் இது வந்து லாங்கிடியூனல் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ லாங்கிடியூனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஓகேவா? ஏரியா வந்து இங்கே ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃபிலமெண்ட் வச்சுருக்கோம், அது ஸ்மால் ஏரியா ஆஃப் போர்ஷன். ஸோ இப்போ இங்கே இந்த லாங்கிடியூனல் ஃபோர்ஸ் என்னென்னா ஸ்ட்ரெஸ் என்ன இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் இங்கே நம்ம மேலே ஒரு ரிலேஷன் எழுதி வச்சுருக்கோம், E இன்ட்டு Y இன்ட்டு R அப்படின்னு வச்சுட்டு இங்கே ஏரியா வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லாங்கிடியூனல் ஃபோர்ஸ்க்கான ஒரு இது. நம்ம இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மொமெண்ட் ஆஃப் கப்பிள் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் லாங்கிடியூனல் ஃபோர்ஸ் அப்படின்றபோது நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லுவோம்ல, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபோர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் நத்திங் பட் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றபோது, பெண்டிங் மொமெண்ட் ஒரு இன்டர்னல் கப்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், EY/R அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே Y, இங்கேருந்து இங்கே பாருங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ Y டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே Yன்னு வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் E இன்ட்டு A இன்ட்டு Y²/R. இப்போ இது வந்து நம்ம எடுத்துருக்கிறது ஒரு ஸ்மால் ஃபிலமெண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இது இந்த ஹோல் ஒரு கொட்டி இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வி ஹேவ் டு ஃபைண்ட் த ஹோல் பெண்டிங் மொமெண்ட்னா இது வந்து வி ஹேவ் டு சம்மேட் ஃபார் த என்டையர் ஏரியா ஆஃப் த பீம். ஸோ நான் இதை வந்து சம்மேஷன் பண்ணால் we have to summation this, no? So we will get E/R into summation பண்ணால் இது வந்து கேபிட்டல் ஏரியா, லைக் பிக் ஏரியா கிராஸ் செக்ஷன் ஆயிரும். ஸோ இந்த Y² வந்து will get K² and this is the bending moment of beam or rod. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த AK² குட்டி டேர்ம் இருக்குல்ல, AK² வந்து நம்ம ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். AK² இஸ் நத்திங், இது ஐஜின்னு எழுதிக்கலாம். ஃபார்முலாவில் வேணால் ER அண்ட் இந்த இடத்துல வந்து ஐஜின்னு போட்டுக்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இப்போ வந்து இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது AK² ஒரு மெட்டீரியலை பொறுத்து அது மாறுற இது இருக்குது. அண்ட் இந்த எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன், இந்த இடம் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா இந்த AK² இந்த ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து உங்களுக்கு BD³/12 அப்படின்னு இருக்கும். அதுனா என்னென்னா, இது பிரெத்து, இது டெப்த்து, இது நம்பர். ஓகேவா? ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆர் கைண்ட் ஆஃப் திங் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ரெக்டாங்கிள் வில் பி ஹேவிங் அ பிரெத் அண்ட் டெப்த். ஸோ அதை வச்சு இந்த ஃபார்முலா கப்பிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, we have to substitute the AK², instead of AK², we have to replace this thing. ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்து இந்த இடம் வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி, லைக் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கிராஸ் செக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு வந்து IG வந்து πr/4/4 இருக்கும். திஸ் இஸ் த ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இப்போ வந்து இந்த இடம் ஒரு லைக் சிலிண்டர் மாதிரி இருந்ததுன்னா இந்த AK² பதிலாக we can substitute IG or instead πr/4/4. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் அ பீம் கண்டுபிடிச்சிட்டோம்.
That's all. Thank you.